அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், தலைவருக்கு வாக்கூட போட்டாச்சு. வாக்கூட இப்போ போடல, கொஞ்சம் முன்னாடி போட்டது. ஒரே நாளோ 2 நாளோ தான் வாக்கூட போட்டிருந்தார் தலைவர். அதுக்கப்புறம் கடித்து மென்று துப்பிட்டார். இப்போதைக்கு வேறு சீரி போட்டு தான் கட்டி வச்சுக்கிறேன். ரொம்ப பதனம். இது 3 வருஷமாக 4 வருஷமாக பத்திரமா இருந்துச்சு. தலைவர் வந்தார், வந்தோடனே முடிச்சு கட்டிட்டாரு. இன்னைக்கு வ்ளாகில் கல்யாணம் போனது உங்களையெல்லாம் பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவேன்னு லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். சாமி, நீ பண்ணுற சேட்டக்கரப்பையில நீங்கள் அம்மா மேலே இது பண்ணுறதை பார்த்துட்டு நம்மளுக்கு பயமாக இருக்குது. உன்னை எப்படா வச்சு மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு. சின்ன தங்கப்பையிலே மக்களுக்கு உதச்சிக்கு இது போடாத, அப்புறம் போச்சு. சோறாக்கிற கால் இல்லை, உங்களுக்கு சோறு போடுற கால் இல்லை. அச்சோ, தம்பினா 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 எனக்கு பயமாக இருக்குதுடா. கோயாட்ட பண்ணுற சேட்டையை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது நீ பண்ணுறதே. நல்லா நல்லா சொரிஞ்சு சொரிஞ்சு விட சொல்லி கும்முன்னு நினைக்கும். அம்மா அக்கா மாதிரி சிலிக்கிட்டு குப்பா. சா, அழகா இருக்கு, நல்லா இருக்குடா. டேய் தம்பி, நீ இப்படியே இருப்பியாடா? டேய், தங்கச்சி வீட்டிலேருந்து கொண்டு வந்து வாழைங்க போன அம்மாவாசைக்குன்னு நினைக்கிறேன். அந்த அன்னைக்கு தான் மாமனார் கீழே விழுந்துட்டாரு. விழுந்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அருமையாக இருக்கார். இது அந்த அன்னைக்கு கொண்டு வந்து வச்ச வாழை மரம். இடு பொசரத்துக்கு மேலே தான் இருக்குதுங்க. ஒரு வாழை செத்து போச்சு. அது என்னமோ தண்ணி விட்டு ஒரு மாதிரி அழுகி கீழே அப்படியே போயிடுச்சு. அது அந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழை மரம் தான். கோழியெல்லாம் கொத்திடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைட்டாகவே கொண்டு வச்சாச்சு. மற்றதெல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ஒன்று மட்டும் செத்து போச்சு. என்னென்ன வாழைன்னு தெரியலிங்க. பிடுங்கும்போது கேட்டேன், அதுக்கப்புறமா கொண்டு வந்து வைக்கும்போது என்னென்ன வாழைன்னு தெரியல. சரி, காக்கிட்டோம், அப்புறமா பார்ப்போம். குட்டி பெண் குயினுங்கோ, 2 வாங்குங்கோ. 1000 ரூபாய்ங்கோ. இதுங்களா சேவலே 2000 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. இந்த புழுக்குட்டி 2000. பெண் குயின் சரியா? வெயிலில் வாழ்கிற பெண் குயின். டேய், உன் மூஞ்சி காட்டுறா. டேய், அடாடா, கையிலேருந்து கீழே விழுந்துருமா அப்படிலாம் பண்ணினா. குட்டி குட்டி பெண் குயின். உங்கள் மம்மிட்டு போலியாடா தங்கம்? போகதான் விட மாட்டேறீங்களே. நல்லா குண்டு இருக்கு. இது போண்டாதாம கன்ஃபார்மு. சாப்பிட்ற வேண்டியதான். போடுங்கடா அவனை சட்டியில். முட்டை விட்டுரும் 2 நாளில். குட்டி முட்டை. அடா, கீழே உட்காட்டுருக்கே பார்க்காதீங்கம்மா. பாருங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது என்னது பெயிண்டிங் ப்ரஷ் நிறைய காமிக்குது. இது எது வேணுமோ அதை பிடிங்கி பெயிண்ட் தெரியுதா? இதெல்லாம் போட்டுறாத மம்மி. டேய், படுத்துக்கடா, போகலாம் மம்மிட்டு போகலாம். நோம்பிக்கு போயிருக்குது, தூரியாடுது. அழகு குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, எனது குழந்தை இல்லை, குட்டி. இன்னும் 2 நாள் குட்டி போட போகுது. அப்படி தானே? தலைவர் பாருங்க, தண்ணி எப்படி குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. தண்ணி குடிக்க வேண்டியது, மண் சாப்பிட வேண்டியது, படுத்துக்க வேண்டியது. போட்டால் தட்டு அந்தளவுக்கு கடிக்கிறதே கிடையாது. உள்ளு முட்டுப்பையில சொரியணுமோ
சொரிஞ்சுட்டே இருக்கணுமா? ம் ஏண்டா இப்போ பாருங்களேன், நான் கம்முன்னு விட்டுறேன் அவன் என்ன செய்கிறான்னு. டேய் இப்படி அவரால் சொரிஞ்சிட்டே இருக்கணுமாடா உனக்கு? நல்லா பழக்கி வச்சுருக்கோம். சொரிஞ்சு 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 தொலைவர பாருங்க. ஏனுங்க ஏனுங்க பொட்டழகு சிங்கக்குட்டி 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 சரியான திருட்டுக்கு போயிடா. டேய் பொசலடிடா, புருஷ் போறக்கு வந்திருக்குடா. தாளமாக தேங்காய் விழுகாமல் இருந்தா சரி மட்டத்தலையா. நான் உள்ளே கொந்துக்கலவா போகிறேன். நான் அம்மாவை போய் பிடிச்சிட்டு வரேன் பால் கறக்கிறக்கு. வா வா வா. சிச்சுக்குட்டி 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 சிச்சுக்குட்டி. இந்த ஆமை ஓடு மாதிரி ஒன்று இருந்தது இல்லைங்களா, அந்த கோழி குஞ்சு தான் அது. நான் எப்படி விட்றேன்னு பாருங்கள் அந்த கோழிக்கிட்ட. இந்த கோழி எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்குது. ஒவ்வொன்றும் எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்க மாட்டேங்குதுங்க. ஒவ்வொன்றும் எல்லாமே சேர்த்திக்குது. இப்போ அவளுக்கு பிறந்தது 2 தான். இப்போ அவகிட்ட மொத்தம் 5 குஞ்சு இருக்குது. Hey, yeah. Hey, hey, hey. ஒரு நாள் 2 நாள் வித்தியாசமே இந்த அளவுக்கு கோழி குஞ்சுக்கு டிஃப்ரென்ஸ் தருது அப்படின்னா கண் கூட பார்க்குறேன் நான். அவள் வந்து ஒரு 2-3 நாள் நடக்கவே இல்லை. அப்படியே நின்றுட்டு அங்கங்கே பொம்மை மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ சரியாயிடுச்சு. அப்போ தான் நடந்தே பழகுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஓடி ஓடி விளையாடுது. இது ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இப்போதைக்கு உள்ள பொரிச்ச குஞ்சுங்க 9 இருக்குது. 9மே நல்லா இருக்குது. எனக்கு இது தெரியல, இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியுது. இவங்க மலையில் நனைஞ்சங்காட்டி தான் உடம்பு சரியில்லாமல் சேர்த்து போயிட்டாங்களோ என்னமோ தெரியல. அப்படியே குறுகிட்டு நிற்கிதுங்க. அப்படியே படுத்த கடையில் அப்படியே படுத்த மாதிரியே இருக்குது. ஆசன வாயில் ஒரு மாதிரி ஒயிட் கலர் மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் 2 நாள் அப்படியே தான் இருக்குது. உயிர் விட்றதே இல்லை, எதுவும் சாப்பிட்றதும் இல்லை. கடைசி நாள் வரைக்கும் மொட்டு விட்டுருந்தது, செத்தே போச்சுங்க. ஏமாடியோ. ஏய் கம்முன்னு இருடி. பாருங்க அம்மாவுக்கு ரெடியாக நிற்கிறா. என்கிட்ட வா, நீ அவகிட்ட எதுக்கு நிற்கிற அப்படின்னு. இப்போ தான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிருக்குது. இப்போ நல்லா நடந்து விளையாடுச்சுங்க. ஏறு ஏறு. எடுத்து போட்டா இதில் ஏதோ பிரச்சனைன்னு சாப்பிடலை, விட்டாச்சு. சரி பரவாயில்லன்னு இங்கே கொண்டு வந்து போட்டால் இது அப்படியே போட்டுவிட்டு புஸ்ஸு புஸ்ஸுன்னு மூச்சுட்டு நிற்கிறாங்க. ஏனுங்க மேடம், இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல. சொரியணுமா? எல்லாம் சிறுத்தேன், என் பாலுக்கு நிற்க மாட்டேங்கிற. அநேக முடையாக இருக்குது. ஏண்டி
வர்றேன் சரியா. சேட்டைன்னா சோறு தின்னு பழகலை, பால் கறந்துட்டு மாட்டுக்கண்ணா ஊட்டுட்டோன்னு கட்டிட்டு பால் பூசி உள்ளே வச்சுட்டு வர போயாச்சு. திரும்பி வந்து பார்க்குறேன் சேட்டை பண்ணிட்டு இருக்காரு தலைவர். பால் ஊட்ட வரைக்கும் ஊட்டி முடிச்சாச்சு. தாவரம் அவங்க அம்மா தொட சைஸ்க்கு இல்லை பக்கி நான் வேலை செய்கிறான். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நான் போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரோட கல்யாணத்துக்கு போகிறேன். அவர் சொல்கிறத நான் நம்பவே மாட்டேங்க. ஆனால் அவர் நிறைய சொல்லுவார், உன்னோட சப்ஸ்கிரைபர் வந்தாங்க, உன்னை கேட்டாங்க, அப்படின்னு இப்படின்னு அப்படியெல்லாம் பேசுவாங்களா. அப்படி சொல்லியிருக்காரு. பத்திரிக்கை கொடுத்தது கூட நான் நம்பலை. நிஜமாலுமே அந்த கல்யாணம் இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து எனக்கு ஒரே உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அதெல்லாம் ஒரு நிஜமாலுமே நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அந்த கமெண்ட்டெல்லாம் அதெல்லாம் ஒரு மாதிரி அப்படி இருக்குது. இப்போ பாருங்க தலைவர் என்ன பண்ண போகிறாருன்னு. அதனால் அபிநயான்னு தான் நினைக்கிற பேர். பெருமையாக அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது. இவர் 1க்கு 2 சேர்த்து சொல்கிறாரா இல்லை நிஜமாலுமே அவங்க அப்படி தான் சொல்கிறாங்களான்னு தெரியாது. நிஜமாலுமே செம்மையாக சொல்லுவார். அப்புறம் அதுவும் இல்லாமல் இன்னொரு தம்பி, நீங்கள் வந்து எந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டீங்கன்னு தெரியல, அவர்கிட்டயே கேட்டிருக்கீங்க. அவர் அது என்ன சொன்னாங்க, ஏதோ ஒன்று சொன்னாங்க, காம்பவுண்டை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிங்களாமா அப்படின்னு சொன்னார். நிஜமாக நீ என்ன வீடியோ பார்த்துட்டு எப்படி கேட்டிங்க என்ன எதுன்னு தெரில, உங்களை பற்றி சொன்னார். எனக்கு உங்களையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை தான். சரி நிஜமாக அந்த கமெண்ட்டை படிக்கவே என்னால் கீழே இருக்க முடியறதில்ல, அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்றேன். அதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும். செம்மையா இப்படி இன்னும் அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு 600க்கு பக்கமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தெரில, நான் பார்க்கல. ரொம்ப நன்றி. இப்போ சப்ஸ்கிரைபரோட கல்யாணத்துக்கு போகிறோம். அதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாமா வேண்டாமான்னு தெரியல. ஃபஸ்ட் மாதிரியே போகிறது வரதெல்லாம் போடலாமா இல்லை காட்டுக்குள்ளே மட்டும் போடலாமா, எனக்கு பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது போடலாமா வேண்டாமான்னு ஒரு இரு மனசோடையே இருக்கேன். இன்றைக்கி போகிறதும் வீடியோ எடுப்பேனா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். பால் குடிச்சிட்ருக்காரு. அவர் பண்ணுற சேட்டை தான் காமிக்கலான்னு பார்த்தேன். இப்போ அவர் மறுபடியும் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் எங்களுக்கு சண்டை முடிஞ்ச மாதிரி தெரியல, பெருசாகிட்டே இருக்கே தவிர கொஞ்சம் பயங்கரமாக மனசும் சேர்ந்து வலிக்குது. இவ்வளோ நாள் இப்படி காத்திருந்து இப்படியெல்லாம் நடக்குதேடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இங்கே பாருங்களேன், எல்லோரும் வந்து எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரில. அதனால் 2 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் இப்படி எடி பண்ணுறியே அப்படின்னு ஒரு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிடிச்சதான் செய்கிறோம். ஃபஸ்ட் இருந்தே இப்படி கட்டி கறந்துட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனையாகவே தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு சும்மா போசி 8 வந்தோமா உட்காந்தோமா கறந்தோமான்னு போயிட்டு இருந்தோம். இப்போ 2 பக்கமும் கயிறை கட்டி 4 காலையும் சுற்றி 4 தடவை ஒரு நாளைக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு தடவை கறக்கிறது, அதுக்குள்ளே கை வலிக்குது. மாடு நான் பேசுகிறேன்னு போகுது. பாருங்க ஒரே நிமிஷம். டேய் சேட்டக்காரா டேய் லொல்லு பிடிச்சவனே, உன்னை எதுக்குடா, இதுக்கு தான்டா 3 லிட்டர் பால் ஒட்டுக்கா குடிச்சிட்டு என்ன வேலை செய்கிற நீ பக்கி? டேய் ஆளப்பாரு, சைஸப்பாரு, பண்ணுற வேலையப்பாரு. எனக்கு பிடிச்ச கலரு, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட தங்க பிள்ளை இவள். எனக்கு அவனையும் ரொம்ப பிடிக்கும். இந்த போகிறான் பார்த்தீங்களா, ட்ரிபிள் கலர், பையனா பொண்ணா அப்படின்னு தெரியிற ஸ்டேஜு. இவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு அதுவும் பிடிக்கும், அந்த கலரும் பிடிக்கும். இவங்க எத்தனை பேர் பசங்களாக வரப்போகிறாங்க, எத்தனை பேர் பிள்ளைங்களாக வரப்போகிறாங்கன்னு தெரில. எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. டம்பர் டேய் ஷட்டக்காரிக்கு பிறந்த சேட்டக்காரா. அச்சோ என்ன வாட்ச். ரொம்ப ஹாப்பி. நிஜமாலுமே நான் இந்த மாதிரியெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. போகிறப்ப இருந்தே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவ்வளோ சந்தோஷம், ஹாப்பி. பாப்பாங்க 2 இடத்த ஊரில் விட்டுட்டு வந்த ஒரே காரணத்தினால நானும் அவரும் மட்டும் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் சித்தப்பா ஃபஸ்ட்டு பார்த்தனே பேசுன மாதிரி பேசவே இல்லை. மாப்பிள்ள புள்ள எங்கள் புள்ள யூடியூப்பில் பார்த்துட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அபிநயா வந்து அழகு பதுமையாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டே போயிருந்தா பிரச்சனை இல்லைங்க ஸ்டேஜுக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, சாப்பாடே உள்ளே இறங்க மாட்டேங்குது. எந்நேரம் பல்லு 32மே எல்லாத்துக்குமே தெரிஞ்சுட்டு இருந்தது. ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்படியே தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸ்டேஜில் போயிட்டு வீடியோ எடுக்கணுன்னு ஆசை, கீழே கொடுத்துட்டு போகலான்னா நான் அவர் வேணான்ட்டாரு. நான் போகிறப்ப என்ட்ரன்ஸ்லேயே நினச்சேன் பொண்ணோட அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரியல. நான் திரும்பி பார்த்துட்டு இவர்கிட்ட கேட்டு அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் மேலே பார்த்துட்டு கீழே வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா தான் போனேன். ஃபஸ்ட்டு அபிநயாட்ட தான் பேசணுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். கடைசியாக வந்து மாடு கண்ணு போட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷங்க சித்தி. பாப்புக்குட்டி வீடியோ எடுத்துட்டு அப்புறம் அப்படியே மிகுந்த மகிழ்ச்சியுடன் கிளம்பியாச்சு. ரொம்ப 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 சந்தோஷம். பாப்பாங்க வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். போயிட்டு வந்தாச்சு. அப்பப்பா மத்தியானம் இருந்து ஒரே ஹாப்பியோ இப்போ தனியாகவே பேசி பாருங்க. யாரும் வந்து பேசுறதுக்கு வர மாட்டேங்குது. சாப்பிட முடியல. சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டே பேசிட்டு போயிருந்தா ஒன்றும் பிரச்சனையும் இருந்திருக்காது. பேசாமல் போனங்காட்டி கொஞ்சம் உள்ளே இறங்க மாட்டேங்குது. மேலே பறக்கிறேன் பறந்துக்கிட்டே இருக்கேன், இறங்க முடியல. குமுதா ஃபுல் ஹாப்பி. என்னாச்சே அவர் கூட சொன்னார், நிஜமா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா யாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனோடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா தான் வீடியோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அப்பா அவங்ககிட்டே பேசிட்டு வந்தாச்சு. சித்திகிட்ட பேசிட்டு வந்தாச்சு. சித்தப்பா போனே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே சூப்பர்.